நெல்லை பேராசிரியர் மீது தெரிவிக்கப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு குறித்து மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் வினோத் வின்சென்ட் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டும் வருகிறது. அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக தமது கணவர் மீது எந்த குற்றச்சாட்டும் எழுப்பப்படவில்லை என்றும் தற்போது கூற்றப்படும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அவரது மனைவி சோனியா மேரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் அவர் அளித்துள்ள மனுவில் இந்த பிரச்சனையில் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றுத்துறையில் இருக்க ஹெச்ஓடியாக இருக்கிறவரும் முகமது கானுங்கிறவனும் இன்னொரு ராமசுப்புங்கிற ஒருத்தர் 3 பேருமா சேர்ந்து என் கணவர் மேலே தேவையில்லாத பழிகளை போட்டுட்டு இருக்காங்க. இதுவரை அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு சின்ன விஷயத்த கிளாஸே எடுக்காத பிள்ளைங்க இல்லை மார்க்கு குறைய எடுத்த பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் போய் இவருக்கு எதிராக திருப்பிட்டு அவங்க தேவையில்லாத விஷயங்களை அவனுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க.